நல்ல மனம் வாழ்க, அப்ப கெட்ட மனம் அப்படின்னு அவரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. புத்தன் குற்றவாளின்றாரு. ஏன் அப்படின்னா, ஞானத்தை அதிகமா சுகத்தியதுனால மனைவியை அபலையானால், மகன் தனியாளானான். ஸோ அந்த யாரையும் யாரும் விட்டுறக்கூடாது, உறவுங்கிறது ஒன்றி பிணைஞ்சு இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற விஷயத்த அவர் அற்புதமா சொன்னாரு. 4 பேர் அடிச்ச அவமானம் அம்மாவுக்கு முன்னால, அதே இது தனியா கூப்பிட்டு வச்சு திட்டினா அது மானம். அந்த அவமானத்துக்கும் மானத்துக்கும் உள்ள வேறுபாடையுமே அவரு நாசுக்கா சொல்ல விஷயம். சில இடங்களில வந்து வாய கண்ணை மூடிட்டு காதை மட்டும் கூர்மையாக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்றாரு. ஏன்னா எல்லாரும் சில விஷயங்களை மனதில் பட்டதையெல்லாம் பேசி விடாதீர்கள், சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து செல்வார்கள்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த மாதிரி இவர் வந்து அந்த விஷயத்த அதுல அழகா கொண்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் தப்பு செய்தவனை தரன்னு இழுத்துட்டு போனாங்களாம். அப்ப அந்த சல்லி கற்கள் இருக்குல்ல, அந்த அதுல ஈடுபட்டதுனால அவனது தோளும் அந்த சல்லி கற்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அதுல இருந்து வந்த ரத்த உறவு வந்து விதைந்தது அப்படின்னு சொல்றாரு. அது விதைச்சது அப்படின்னு சொல்லுறாரு. அசத்ததுக்கு தெரு தெரியாம அங்கேயும் இங்கேயும் தள்ளாடிக்கிட்டு இருந்தவரை பார்த்து அந்த பொழுது தேடி சுவைத்ததை தன்னுடைய 12வது தேடல்ல அவர் அழகா விவரிச்சிருக்காரு. அடுத்த தேடல்ல பாருங்க, நேற்றே தேட ஆரம்பிச்சேன் அப்படின்னு துவங்கி அவர் சுகமான நினைவுகளை அப்படியே எழுதலாம். ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு தனக்குள்ளேயே தேடி ஒவ்வொரு எழுத்தும் சில நேரத்தில் ரோஜாவின் நறுமணம் மாதிரி அப்படியே நாசிக்குள்ள நுழைஞ்சு அப்படியே நம்ம நகர்த்திட்டு போகும் அப்படின்னு அந்த மனத்தை அவர் வீச வைக்கிறாரு. திடம், மனம், குணம் அப்படின்னு நம்ம எல்லாருமே டிவியில பார்த்துருப்போம். எந்த இதுக்கு? 3 ரோசஸ்க்கு. அந்த விஷயத்தையும் இவர் என்ன செய்தாரு, இந்த இதுல வந்து கிராமத்தில் நடந்த விஷயத்த, அது மட்டும் இல்லைங்க, நட உட நெட்டை குட்டை குண்டு ஒல்லி அப்படி மானம் மரியாதை இந்த மாதிரி அடுக்கு தொடர் இது எல்லாத்தையும் ஒற்றுமை விடாம தேடி அலசி இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்களை ஏற்கனவே பேசிட்டாங்க. புது புது அர்த்தங்கள்லாம் புது புது விடைகள்லாம் அதுல வருது. அது எல்லாத்தையும் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அது பின்னால வந்து கொடுக்கறதுக்காக அதையும் கேட்டுக்கிறேன் நான். அது மாதிரி அவங்க ஊர்ல ஒரு ஆட்சி, சிவாமி ஆட்சியாம். அது பார்த்தா அவ்வளோ ஜைஜாண்டிக்கா இருக்குமா, மிகப்பெரிய வசதியான ஆளா ஃபேமிலியில. கடைசியில இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சுருங்கி சுதி இறங்கி சுருங்கினாலும் அவங்களோட கெத்து கடைசி வரைக்கும் விடலை அப்படிங்கிறது அவங்க ஊர்ல உள்ள விஷயத்த இதை சொல்லியிருக்காரு. இன்னும் சிலர் அப்படி இருக்காங்க. அதாவது கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு சொல்ல மாதிரியான விஷயத்த அவர் அதை கொண்டு வந்துருக்காரு. அடுத்து ஒரு தேடல்ங்கிறது தேட முடியாதது, அது தொடர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி தன்னுடைய 8ஆம் கிளாஸ் பையனை ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு. அது ஜனார்த்தன வாத்தியார் எல்லாம் அவர் சொல்லுறாரு. அதை கொஞ்சம் நான் எழுதி வச்சேன். ரயில் பயணம், அதே மாதிரி கடம்பூர் போலி, கோயில்பட்டி கல்லமிட்டாய், சாத்தூர் வெள்ளரிக்காய் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மண்ணோட மனத்தையும் அந்த தேடல்ல அவர் சொல்லிட்டே வர்றாரு. அடுத்த விஷயம் பாருங்க, தேடல்ல இருட்டு வச்சே உருட்டிருக்காரு. பகலை விட இருட்டு தான். பகல்ல நிறைய விஷயங்கள் கண்ணால பார்த்து அதை சகிக்க முடியல. அப்ப பகலை விட எனக்கு இரவு தான் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் இரவுன்னா பயம் இருக்கும், பேய் பிசாசுன்னு. பட் எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிச்சது இரவு தான் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப அந்த தேடலை அழகா கொடுத்துருக்காரு. 15வது தேடல்ல அந்த விஷயத்த அழகா சார் கொடுத்துருக்காரு. 16வது தேடல்ல பாருங்க, விசித்திர சிந்தனையில சீமந்த நடைமுறை. இப்ப எப்படி சீமந்தம் பண்றாங்க, அதுக்கு எப்படி உறவு முறைகள்லாம் வந்தது அப்படிங்கிற விஷயங்களை ஒண்ணு ஒண்ணா உறவுகள் எப்படி எப்படி இப்படி வந்து அந்த நடைமுறையை வந்து தொட்டு அப்படியே அழகா கொண்டு வந்துருக்காங்க. தேடல்ல ஒரு 17 அது வருது. 18வது தேடல ஏற்கனவே சொல்லிட்டு போனாங்க, அந்த தப்பாட்டம். அந்த இதுல வந்து அது என்ன செய்வாங்களாம், அதை அடிக்கடி வந்து சூடு பண்ணி அதை வாட்டுவாங்களாம். அப்பதான் அந்த சவுண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டா இருக்குமா. ஸோ அப்ப எந்த அளவுக்கு அவருடைய உற்று நோக்கல் அங்க உள்ள இருந்திருக்குது. அப்ப இந்த தேடல் எல்லாம் தேடி நம்ம எல்லாரும் இன்னும் தேட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறத இவருடைய அந்த 29 தேடல்கள்ல அற்புதமா கொடுத்துக்கிறாரு ஆசிரியர்.